வணக்கம் சார். நாங்கள் சன்டைம் சோலார் என்டர்பிரைசஸ்னு வரோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் கோபாலபுரங்கிற ஏரியாவில் ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் ஹவுஸ்க்கு நாங்கள் வந்து சோலார் ஆன்கிரேட் பண்ணியிருக்கோங்க. ஒரு ஃபேஸை வந்து அடிக்கடி கட் பண்ணிடுவாங்க. அந்த அக்ரி லைன் எப்போ ஒர்க் ஆகுதோ அந்த டைமில் மட்டும்தான். அதுக்காக நாங்கள் இந்த கஸ்டமருக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10 கிலோவாட்டை 3ஆக பிரித்து நாங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 6 பேனல் ஒரு 3.3 கிலோவாட், அப்புறம் ஒரு 6 பேனல் 3 செட்டாக பிரித்து ஒவ்வொரு ஃபேஸுக்கும் தனித்தனியாக நாங்கள் லைன் கொடுத்துருக்கோம். ஒரு 3 இன்வெர்ட்டர் கொடுத்துருவோம். இங்கே 2 இன்வெர்ட்டருக்கு உள்ள சைடு பேக் சைடு இந்த சைடு வந்து ஒரு இன்வெர்ட்டர் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இதுதான் நீங்கள் பெரிய தப்பு பண்ணுவாங்க. இந்த அக்ரிகல்ச்சர் ஏரியாவில் இருக்கிற லைனில் இருக்கிறவங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சோலார் போடுறேன்னு சொல்லிட்டு ஒரே சிங்கிள் இன்வெர்ட்டர் போட்டு ஒரு பேனல் இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. இபி கரண்ட் கட் பண்ணுறாங்க, ஒரு ஃபேஸ் கட் ஆகுது அப்படின்னா என்ன ஆயிருன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்வெர்ட்டர் ஒர்க் ஆகாது, இந்த சோலார் சப்ளை ஆகவே ஆகாது. அந்த தப்பை மட்டும் இங்கே பண்ணாதீங்க. இங்கே சப்போஸ் இந்த ஏரியாவில் இபி கரண்ட் கட் பண்ணுறாங்க, ஒரு ஃபேஸ் கட் ஆகுது அப்படின்னா அதில் ஒரு இன்வெர்ட்டரோட ஃபேஸ் கட் ஆனாலும் பாக்கி இருக்கிற 6.6 கிலோவாட் பேனலோட இபி ஃபேஸ் வந்து ஒர்க் ஆகிட்டே இருக்கும். இப்போயே பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமருக்கு நாங்கள் ஒரு 30,000 வரைக்கும் 30 or 35,000 வரைக்கும் இபி பில் வந்துச்சு. இப்போ போட்டு ஒரு 20 days தான் ஆச்சு. ஸோ நாங்கள் இன்வெர்ட்டரை எப்படி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு நம்ம பார்க்கலாங்க சார். வாங்க.